அண்ணி, இந்த சிறப்பான வேலையை செஞ்சது உங்க அடிமையே தான் அண்ணி. உங்களுக்கு எது சந்தோஷம் தருமோ அதை தேடி தேடி செய்யறதா எனக்கு சந்தோஷம். உன் பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா உனக்கு எப்படி இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. இல்ல நீ, நீங்க நேத்து ஒரே மூட் அவுட்ல இருந்தீங்க. அதான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு உங்களுக்கு பிடிச்ச முகத்தை உங்க ரூம்ல மாட்டி வச்ச. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அண்ணி? எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இத கண்மணி பார்த்தா இவ மட்டும்தான் உங்க பேத்தியா? ஏன் பொண்ணு உங்க பேத்தி இல்லையான்னு கேப்பாளே. அவங்க அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? கொஞ்சம் உங்க பின்பக்கம் திரும்பி பாருங்க அண்ணே. ஹலோ, என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்கலங்க. ஏங்க செம்மையா நடிக்கிறீங்க. ஓவர் ஓவர். ஆஸ்கர் அவார்ட் உங்களுக்காக வெயிட்டிங். ஓவர் ஓவர். இது ஒரு செல்லு. இருங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ ஹலோ, இந்த போனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். ஸ்பீக்கரும் போச்சா? சந்தானம், உனக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடா. கட் ஆயிருச்சா? இன்னும் நீ இந்த ஓட்ட போன் தான் வச்சிட்டு இருக்கியா? இத தூக்கி போட்டுட்டு வேற போன் வாங்கிக்க வேண்டியதானே? அண்ணி, அது வந்த அண்ணி. அதன பார்த்தேன். முருங்கைய நட்டவன் வெறும் கையோட போவானா என்ன? சரி சரி, போய் ராசாத்தி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் வாங்கிக்க. 2000? என்ன ஆச்சரியமா இருக்கா? போ சந்தோஷமா இரு. அண்ணே, 2000க்குலாம் போன் கிடைக்காது அண்ணே. ஊர்ல இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் லேட்டஸ்ட் போன் வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு விட்ட கொழுந்த. நான் ஒரு நல்ல போன் வச்சுக்க வேண்டாமா? அப்படி ஒரு போன் வாங்கணும்னா எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் ஆயிருங்க நீ. நீ எனக்கு ஒரு நல்லது பண்றன்னா நான் உஷாரா இருக்கணும் போல இருக்கே. சரி, போய் நான் சொன்னேன்னு சொல்லி ராசாத்தி கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிக்க. ரொம்ப சந்தோஷம் அண்டி. கஷ்டப்படுறவங்களை காப்பாத்த வந்த பொம்பளை வள்ளலவுங்க. ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கெஸ்டா தானே வந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல காசு கேக்குறீங்களே, அது தப்புன்னு தோணல? விருந்தாளியா வீட்டுக்கு வந்தீங்களா, 4 நாள் இருந்தீங்களா, சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற நிலைமை தெரியாம இங்க இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. காசெல்லாம் கிடையாது, போங்க. என்ன ராசத்தி இப்படி பேசுற? நான் யாரோ விருந்தாளி இல்லம்மா. ஒரு விதத்துல இந்த வீட்டுக்கு உறவுக்காரன் தான். வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அத உரிமையா போய் மரகதண்ணி கிட்ட கேட்டேன். அவங்க தான் வாங்கிக்க சொன்னாங்க. நீ என்னடான்னு இப்படி பேசுற? நீ சொல்றத பார்த்தா நானும் என் பொண்டாட்டி பாக்கியமும் வாழ வக்கத்து போய் ஆத்துலயோ குளத்திலயோ விழுறதுக்கு பதிலா உங்க வீட்டுல அடைக்கலம் தேடி வந்த மாதிரி பேசுற. இங்க பாருங்க, நாங்களே நிறைய சிக்கல்ல இருக்கோம். உங்களை குத்தம் சொல்றதுக்காக நாங்க இப்படி பேசல. இப்ப நாங்க இருக்கிற நிலைமைக்கு 10,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய தொகை. அதை இப்ப கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றோம். என்ன தம்பி, இந்த பெரிய வீட்டை நம்பி வந்துட்டேன். அது புரியாம ராசாத்தி பேசுது. நீ 10,000 அவ்வளவு பெரிய தொகைன்னு பேசுற. அதுவும் இல்லாம மரகதண்ணி சொன்னாங்கன்னு சொல்ற. அப்பவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ராசாத்தி, நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அத்த, இப்ப இருக்கிற நிலைமையில தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். என்ன பேசுற நீ?
என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது. நீ சந்தானத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி, அது தெரியுமா உனக்கு? அத்தை, நாங்களே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசலாம் தான் இருந்தோம். அதை நாங்க சொல்லிடுறோம். அப்புறம் நாங்க சொன்னதை நீங்களே சொல்லுங்க. பெரியமா, அந்த மில்லை கவனிச்சுக்கிற பொறுப்பை இனிமே நானும் ராசாத்தையும் தான் பாத்துக்க போறோம். அதான் மில்லுலயும் சரி வீட்லயும் சரி சிக்கன நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கோம். அதனாலதான் இவர் வந்து பணம் கேட்டப்போ நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். மில்லு கொஞ்ச நாளா நிதி நெருக்கடியில தான் போய்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணத்தான் ராசாத்தியும் இனியனும் சிக்கன நடவடிக்கை எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே மரகதம்? அதுக்காக நான் கொடுக்க சொன்ன பணத்தை எப்படி நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவ? இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற மரியாதையா? இந்த வீட்டோட பொறுப்பை நான் தான் உனக்கு கொடுத்தேன். நீ என்னடானா எது எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடுற. அத்தை, நல்லா பாத்துக்கோங்க. என்கிட்ட இருந்து பொறுப்பை வாங்கி அவகிட்ட கொடுத்தீங்கல்ல, அதான் இப்படி அட்டூழியம் பண்றான். யார எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி மில்லு ஒண்ணும் லாபத்துல ஓடல, நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. மில்லுல வியாபாரம் குறைஞ்சா மில்லுல என்ன பிரச்சனை, ஏன் வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு அத பார்த்து சரி பண்ணணும். அத விட்டுட்டு வீட்ல சிக்கனமா இருக்கணும், ராசாத்தி சொல்றபடிதான் நடக்கணும்னு என்கிட்ட சொல்றீங்க. மில்லு நிர்வாகத்தை பத்தி என்கிட்டயே சொல்றீங்களா? வேற யாராவது சொன்னா கூட பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என்கிட்ட சொல்றீங்க. கண்மணி, நீ அமைதியா இரு. நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதைத்தான் உன் மாமியார் பேசிக்கிட்டு இருக்கா. எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். மா, நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல. அதுவாவே பத்திக்கிட்டே எரியும். நம்ம வயிற்றுச்சல் சும்மா விடுமா? நல்லா கேட்டுக்க ராசாத்தி, நீ என்னெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த செலவா இருந்தாலும் நான் கையெழுத்து போட்டாதான் செட்டில்மெண்ட் ஆகும். அத புரிஞ்சுக்கோ. வருத்தப்படாத. உங்ககிட்ட சொல்லாம அந்த ரைட்ஸையும் நான் ராசாத்திக்கு இனியனுக்கு எழுதி கொடுத்துட்டேன். உங்ககிட்ட இருந்தா செலவு மட்டும்தான் இருக்கும். பெரியமா, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நானும் உங்க புள்ள தானே. நான் இந்த வீட்டுக்கு தப்பான விஷயத்த பண்ணுவேனா சொல்லுங்க? இப்ப இருக்கிற நிலைமை சரியில்லை. எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது இந்த வீட்டுக்காக நீங்களும் பெரியப்பாவும் ஓட உழைச்சிங்க. நீங்க சிக்கனத்துல அவ்வளவு கண்டிப்பா இருப்பீங்க. நீங்க சிக்கனமா இருந்ததால மட்டும்தான் இந்த வீடும் மில்லும் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க. நீங்க என்ன அப்படி வளர்த்ததால தான் நானும் இன்னைக்கு பொறுப்பா இருக்கேன். நாங்க உங்க பிள்ளைங்க பெரியமா, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். தயவு செஞ்சு கொஞ்ச நாள் நாங்க சொல்றத கேளுங்க. ஆஹா, அண்ணி ரியாக்ஷனை பார்த்தா வண்டி யூ டர்ன் போடுற மாதிரி தெரியுது. நமக்கு இனி பணம் கிடைக்கிறது கஷ்டம்தான். அண்ணி இனி செத்த பாம்பு தான். அதை அடிக்கிறதுல எந்த யூஸும் இருக்காது. நம்ம வேற ஏதாவது பிளான் தான் பண்ணணும். ராசாத்தி சொல்ற மாதிரி தான் இந்த வீட்டு செலவு இருக்கணும். அந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்.